வணக்கம். ஜோரா ஆன்மீகம். நம்ம வீட்டு பூஜை அறையில் கடவுளோட அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சில நல்லது கெட்டதை வச்சு நம்ம வீட்டில் இறை அருள் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் இறை அருள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்கு எந்த கஷ்டமும் அந்த வீட்டில் இருக்காது. அப்படிப்பட்ட இறை அருளை அந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கிற கடவுளோட மட்டும்தான் முடியும். நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, எப்படா நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒரு வீட்டில் தோணாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் இறை அருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு சோர்வாக இருப்பாங்க தெரியுமா. அப்படிப்பட்ட வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவாக இருக்குது, அந்த வீட்டில் இறை அருள் இல்லை அப்படின்னு கூட நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழேயே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் கிடைக்கும். அதை எனக்கு கொடுங்க. 4 பேர் 5 பேருக்கு அந்த பாயிண்ட் ஒரு 10 பேருக்கு போய் இந்த வீடியோ காட்டும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீட்டு பூஜை அறையில் இறை அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேண்டினது எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தனை சாமி ஃபோட்டோக்களை நம்ம வச்சு தீபம் ஏற்றி நம்ம பிரசாதம் செஞ்சு வச்சு நம்ம வழிபட்டுருக்கோம். ஆனால் அது இறை அருள் நமக்கு கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில விஷயம் வேண்டி அது நடந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில விஷயம் நம்ம வேண்டிகிட்டே இருப்போம், ஆனால் கண்டிப்பாக அது நடக்காது. நம்ம இன்னும் மேலும் தீபம் ஏற்றி வச்சுருப்போம், இந்த பரிகாரம் செஞ்சு அந்த பரிகாரம் செஞ்சு இதெல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் ஏன் ஒரு சில வீட்டில் மட்டும் இந்த மாதிரி என்ன பண்ணாலும், எத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி, என்னெல்லாமோ செஞ்சு பரிகாரம் பண்ணாலும் அந்த வீட்டில் பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, அந்த வீட்டில் இறையொருள் இல்லை, அந்த வீட்டில் என்ன வேணாலும் அவங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். பொதுவாகவே உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமி படங்கள் அதிகமாக இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். எப்போவுமே சாமி படங்கள் அதிகமாக வைக்கவே கூடாதுங்க. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் பொதுவாகவே அதிகமான சாமி படங்கள் வச்சா எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக எல்லா படங்களும் கொண்டுட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சா மட்டும்தான் அவங்களோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் ஒரு சில பேர், அதுலேயுமே ஒரு சில பேர் இருக்காங்க, எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ அத்தனை படத்தையும் வாங்கி கொண்டுட்டு வீட்டில் வச்சுருவாங்க. எவ்வளவு செய்து பண்ணாதீங்க. அது மேலும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும். ஏன்னா எல்லா கடவுளையும் வீட்டில் கொண்டுட்டு நீங்கள் வச்சு அதை வழிபட முடியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு சில பாவங்கள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முக்கியமான கடவுள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய படங்கள் என்ன அப்படின்னா விநாயகர், குலதெய்வம், முருகர், மகாலட்சுமி, பெருமாள், சிவபெருமாள், சரஸ்வதி தேவி, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான தெய்வங்கள் படம் மட்டுமே நீங்கள் விரும்பி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் தெய்வம் அப்படின்னா மினிமம் ஒரு 9 சாமி படங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூஜை அறையில் 9 சாமி படங்களுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக விநாயகருக்கு ஏற்றி வைக்கணும், குலதெய்வத்துக்கு ஏற்றி வைக்கணும், மகாலட்சுமிக்கு நம்ம எப்போவுமே ஏற்றி வைக்கிறது தான். இதுதான் மெயினாக. நம்ம மினிமம் ஒரு 3 விளக்கு கூட அந்த வீட்டில் ஏற்றிக்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை விளக்குனாலும் நம்ம கண்டிப்பாக ஏற்றலாம். வாங்கி வச்சுருக்க எல்லா ஃபோட்டோக்கும் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைக்க அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சாமி அறையில் பூஜை அறையில் எப்போவுமே அதிக சாமி படங்கள் வைக்காதீங்க. இதை முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, அந்த கடவுள் சிலைக்கும் அந்த சாமி படங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு இறை அருள் வேணும். கடவுள் அந்த இடத்துல எப்போவுமே நம்ம கேட்குறத கடவுள் கொடுக்குற நிலைமையில் அந்த இறை அருள் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிற இந்த வழியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வேணுன உடனே நான் கையை நீட்டினாலே எனக்கு கடவுள் பூ கொடுப்பாரு அப்படின்லாம் பூஜை அறையில் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மிராக்கல். அதெல்லாம் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு லக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடயே கடவுள் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கூடயே இருக்கணும், நமக்கும் ஆசை வரும்ல. அதுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. பொதுவாகவே ஒரு வீட்டில் இறை அருள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மந்திரங்களை ஒழிக்க செய்யணுங்க. மந்திரங்கள் இருந்தால் மட்டும்தான் கடவுளை கைக்குள்ளே வச்சுக்க முடியும். அதனால தான் கோவில் கருவறை அந்த ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தால் மட்டும்தான் இறை அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோவிலுக்கும் நம்ம பூஜை அறைக்கும் அதிக வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அந்த கோவிலை நம்ம கண்டிப்பாக நம்ம மனசார கோவிலாக மாற்றிடலாமே தவிர கோவிலாக கண்டிப்பாக பூஜை அறை ஆகாது. அதனால் கோவிலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு தான் வரணும். வீட்டில் இருக்கிற பூஜை அறையிலேயே எல்லா கடவுளையும் வழிபட்டுட்டு வர்றதுனால எந்த ஒரு சில நல்லது கண்டிப்பாக நடக்காது. அதனால் கோவிலில் போய் தான் நீங்கள் ஒரு சில வேண்டுதல் நடத்திட்டு வரணும். இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வழிபடும் போது நிச்சயமாக அது கை கொடுக்கும். அதுக்கு மந்திரங்கள் தாங்க. மந்திரங்கள் எவ்வளோ தூரம் அந்த வீட்டில் நீங்கள் வழிபடுறீங்களோ நிச்சயமாக கை கொடுக்கும். மந்திரங்கள் ஒழிக்க தான்
அந்த கடவுளுடைய சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு கோவிலில் புதுசாக ஒரு சாமி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து அந்த கடவுள் சிலைக்கு வந்து மந்திரங்கள் ஒலிக்க செய்து அதுக்கு பூஜை புனஸ்காரம் ஒரு மண்டலத்துக்கு அதுக்கு பண்ணுறாங்க. இதனால் மட்டும்தான் அவங்க சக்தி அந்த கடவுள் சிலைக்கு வந்து மேலும் சக்தி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் கடவுள் அருளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, எனக்கு என்ன வேணாலும் நடக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க 48 நாள் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் வந்து பாடினாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் டிவியில் நீங்கள் அந்த மாதிரி ஒலிக்க செய்தாலும் சரி, நிச்சயமாக கந்த சஷ்டி கவசம் கேட்குறதன் மூலமாக கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும், கெட்ட சக்திகள் உள்ளே வராது. ஒரு சில பேர் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது பணம் வருது, ஆனால் ஏதாவது செலவாகி வெளியே போய்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற நிலைமை இருக்கிறவங்க புதன்கிழமை தோறும் விநாயகர் அகவல் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்கினேன், கண்டிப்பாக ஒரு சில வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா விநாயகர் அகவல் படிக்கும்போது பணத்தடை எதுவாக இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமுதற் கடவுளான விநாயகரோட அருளோட இந்த விநாயகர் அகவல் நீங்கள் படித்து பாருங்களேன், பொருளாதார ரீதியான நிறைய பிரச்சனைகள் சரியாகி செல்வ நிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை தரும் கனகதாரா ஸ்தோத்திரம் நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரும்போதும் உங்கள் வீட்டோட செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். அது மட்டும் இல்லை, திருப்புகள் டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. டெய்லி நீங்கள் அந்த வீட்டில் திருப்புகள் படிக்கும்போது முருகரோட பரிபூரணமான ஆசீர்வாதம் அந்த வீட்டில் கிடைக்கும். வேல்மாறல் படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க, கந்த குரு கவசம் படிங்க. இது எது முடியுமோ டெய்லி நீங்கள் கேளுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திக்க வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு வேல்மாறல் தொடர்ந்து நீங்கள் 48 நாள் கேட்டுட்டு வாங்களேன். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக அது சரியாயிரும். அது மட்டும் இல்லை, இறை அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மந்திரங்கள் ஒரு சில வீட்டில் தொடர்ந்து ஒலிக்க செஞ்சுட்டே இருக்கிறதன் மூலமாக அந்த வீட்டில் கடவுள் எப்போவுமே பூஜை அறையில் இந்த மாதிரி மந்திரங்கள் ஒலிக்க செய்யும் போது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது மந்திரங்கள் ஒரு வீட்டோட ஆணி வேறு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வீட்டில் இறையருள் இருக்கணும் அப்படின்னா கோவிலுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூஜை அறையே கோவிலாக மாற்றிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மந்திரங்கள் மூலமாக மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும். நீங்கள் எந்த மந்திரங்கள் வீட்டில் ஒலிக்க செய்தாலும் சரிங்க, 48 நாள் நீங்கள் தொடர்ந்து அந்த வீட்டில் அந்த மந்திரங்கள் சொல்லும்போது நிச்சயமாக கடவுளோட ஆசீர்வாதம், அதுவும் நீங்கள் எந்த கடவுளுக்காக என்ன மந்திரங்கள் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அவங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா சமைப்படங்களும் வச்சுருப்பீங்க, விநாயகர், முருகர் அப்படின்னு எல்லாத்துக்குமே அந்த சக்தி கிடைக்கணும் அப்படின்னா மந்திரங்கள் மூலமாக மட்டும்தாங்க கிடைக்கும். அந்தந்த கடவுளை வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் அந்த மந்திரங்கள் சொல்லும்போது அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பூஜை அறையில் சரஸ்வதி தேவி வச்சுருக்கீங்க அப்படின்னா புதன்கிழமை தோறும் சரஸ்வதி மந்திரம் தொடர்ந்து படிங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவான், வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அப்படிங்கும்போது கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி சனிக்கிழமை, வியாழக்கிழமை அப்படிங்கும்போது பெருமாள், அந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்குமே நீங்கள் அந்தந்த வாரம் டெய்லி மந்திரங்கள் படித்து பாருங்கள். நிச்சயமாக அந்த கடவுளோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எப்பவும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜையில் நடக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.